கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் உங்களை காண செய்த என் தேவனை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். வேதத்திலே ஒரு வார்த்தை உண்டு. 2 சாமுவேல் புஸ்தகம் 21 அதிகாரம் 3 வசனம். 2 சாமுவேல் 21:3. ஆகையால் தாவீது கிபியோனியரை பார்த்து, நான் உங்களுக்கு செய்ய வேண்டியது என்ன? நீங்கள் கர்த்தருடைய சுதந்திரத்தை ஆசீர்வதிக்கும்படிக்கு நான் செய்ய வேண்டிய பிராயசித்தம் என்ன என்று கேட்டான். ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு நான் செய்ய வேண்டிய பிராயச்சித்தம் என்ன? தாவீதின் வாழ்க்கையில அவனுக்கு ஆசீர்வாதங்கள் தேவையா இருந்தது. ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்க சித்தம் உள்ளவராய் இருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும். தேவன் நம்மை 1000 மடங்கு ஆசீர்வதிப்பார். இப்படிப்பட்ட வார்த்தைகள் எல்லாம் நாம் கேட்கும் பொழுது மைமறந்து போகிறோம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார், நம்மை ஆண்டவர் உயர்த்துவார், ஆண்டவர் இந்த நாளோடு நம்மை கரப்பிடித்து நடத்துவார் என்று நம்புகிறோம். கர்த்தருடைய ஆலயங்களுக்கு போகும்பொழுது, வாக்குத்தத்தங்களை கேட்கும் பொழுது, நல்ல வேத வசனங்களை தியானிக்கும் பொழுது நாம் கேட்டு மிகவும் அதிகமாக சந்தோஷப்படுகிறோம். ஆனால் நடப்பது என்ன? கேட்கும் பொழுது சர்க்கரை பந்தலில் தேன்மாறி பொழிந்தது போல காதுகளிலே கேட்கும் பொழுது நமக்கு அது இனிமையாய் தெரிகிறது. ஆனால் சில மணி நேரங்கள் கழிந்தவுடன் கேட்ட வார்த்தைகளும், சில நாட்கள் கழிந்த பின் சில போராட்டங்களை சந்திக்கும் பொழுதும், ஆகா, இவ்வளவு வாக்குத்தத்தங்களை கேட்டோமே, இவ்வளவு வசனங்களை கேட்டோமே, இவ்வளவு கர்த்தருடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டோமே, ஏன் என் வாழ்விலே இப்படி இருக்கிறது என்று நாம் கலங்கி போகிறோம். எதிர்மறையான சம்பவங்கள் நடக்கும் பொழுது, வாழ்க்கையில எதிர்மறையான காரியங்கள் நடக்கும் பொழுது கேட்ட வார்த்தைகளும் வாக்குத்தத்தங்களும் நம்முடைய வாழ்விலே பலிக்கவில்லையே என்று கலங்குகிறோம். சரி, ஒரு பிரதர் என்கிட்ட கேட்டார், பிரதர், நான் என்ன செஞ்சா கர்த்தரை ஆசீர்வதிப்பார்? அதை மாத்திரம் கரெக்டா சொல்லுங்க பிரதர். நீங்க நிறைய சொல்றீங்க, எனக்கு ஒன்றும் புரியலையா. இன்னது செய்யணும்னு சொல்லுங்க, நான் அதை செய்யறேன். ஏன்னா என் வாழ்க்கையில் எனக்கு அதிகமான கஷ்டங்கள், அதிகமான போராட்டங்கள், எந்த பக்கத்துல போனாலும் எனக்கு விடுதலையே இல்லை. அதனால என்கிட்ட என்ன கடவுள் எதிர்பார்க்கிறார் அதை கொஞ்சம் கேட்டு சொல்லுங்க ஐயா, நான் அதை செய்ய தயாரா இருக்கிறேன் என்று அவர் வெட்டு 1 துண்டு 2ன்னு தெளிவா பாயிண்ட்டுக்கு வந்துட்டார். அவருக்கு நான் என்ன சொல்லி புரிய வைக்கிறதுன்னு தெரியல. அப்பதான் இந்த வேதத்தின் பகுதி எனக்கு கண்ணுக்கு தெரிஞ்சது. நான் வாசித்த வேத வசனங்களோட பகுதி அது என்னது? சவுலுக்கு பிறகு தேவன் தாவீதை ராஜாவாக்கினார். தாவீது இஸ்ரவேலை அரசாட்சி செய்து கொண்டிருந்தார். அவன் அரசாட்சி செய்யும் பொழுது அவனுடைய தேசத்திலே 3 வருடம் ஓயாத பஞ்சம் உண்டாயிற்று. பஞ்சம், ஆனால் அது ஓயாத பஞ்சம். வாழ்க்கையில பிரச்சனைகள் இருக்கலாம், ஆனா வாழ்க்கையே பிரச்சனையா இருக்கக்கூடாது. என்னைக்காவது ஒரு நாள் பஞ்சங்கள் வர்றது இயற்கை. என்னைக்காவது ஒரு நாளைக்கு பணம் இல்லாம யாராவது ஒரு 10 ரூபா பணம் கொடுக்க மாட்டாங்களா அப்படின்னு எதிர்பார்க்கறது நியாயம். அதுக்குன்னு பொழுது விடிஞ்சு பொழுது போல இன்னைக்கு யார்ட்டடா ஆட்டையை போடலாம், இன்னைக்கு யார்ட்டடா காசை வாங்கலாம், இன்னைக்கு எவன்டா கடன் கொடுப்பான்னு என்னைக்கு பார்த்தாலும் கண்ணில் காசை காட்டப்பா, ஏழை தலையெழுத்த மாத்தப்பா, இன்னைக்கு எங்க கடன் வாங்கலாம், ஒவ்வொரு தேவைகளும் நெருக்கங்களும் கடன். வேதம் சொல்லுகிற வசனத்தை பார்த்தா ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். நீயும் அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய். நம்ம ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கே கடன் கொடுக்கறதுக்கு காசு இல்லை. கடன் வாங்குறவர்கள் தான் இருக்கிறோமே தவிர கடன் கொடுக்கிறவங்களா நம்ம என்னைக்கு மாற போறோமோ தெரியல. பஞ்சங்கள் வரலாம், ஆனா ஓயாத பஞ்சங்கள் வரக்கூடாது. தலைன்னு ஒன்று இருந்துச்சுன்னா அதில் வலின்னு ஒன்று இருக்கதான் செய்யும். அதுக்காக 24 மணி நேரமும் கடப்பாறையை வச்சு இடிச்ச மாதிரி தலை வலிச்சுட்டே இருந்தா அப்போ உடனே ஸ்கேன் எடுத்து தான் பார்க்கணும் தலையில் என்னையா பிரச்சனைன்னு. இன்னைக்கு தாவீது வாழ்க்கையில ஓயாத பிரச்சனைகள். நிறைய பேர் என்ன செய்வாங்கன்னா அந்த ஓயாத பிரச்சனையை பல்ல கடிச்சிட்டு சமாளிப்பாங்க. அது கூடாது, கர்த்தர்ட்ட விசாரிக்கணும். விசாரிச்சா தாவீது. ஆனா 3 வருஷம் கழிச்சு விசாரிச்சான்னு தெரியல. வந்தன்னுமே செய்யக்கூடாதா? சில பிள்ளைங்க அடிச்சா எனக்கு வலிக்கலையே எனக்கு வலிக்கலையே அப்படின்னு பிள்ளைங்க காட்டிகிட்டே இருக்குங்க. கர்த்தர் கையை ஓங்கிறதுக்கு முன்னாடி, ஆண்டவரே வேண்டாப்பா, நீர் அடிச்சு திருத்துற வயசு எனக்கு இல்லை, நீங்க சொல்லுங்க ஆண்டவரே, நான் திருந்துறேன். நிறைய பேர் கர்த்தர் ஏதாவது கண்டிக்கணும் அடிக்கணும்னு நினைப்பாங்க. நான்லாம் ஆண்டுட்டு அப்படிதான் ஜெபம் பண்ணுவேன். ஏசப்பா, நீங்க அடிச்சு திருத்துற அளவுக்கு சந்திரசேகர் ஒரு மோசமான கடுமையான ஆள் அல்ல.
நான் இந்த தப்பு செய்கிறேன், இந்த தப்பை நான் திருத்திக்கணும் அப்படின்னு நீங்க சொல்லுங்க, நான் திருத்திக்கிறேன் ஆண்டவர். சொல்லும் அடியேன் கேட்கிறேன். என் வயசுக்கு அடி வாங்குற அளவுக்கு எனக்கு இருதயத்தில் பலன் இல்லை. நான் கடந்து வந்த பாதையில எவ்வளவு மேடுகள், எவ்வளவு பள்ளத்தாக்குகள், எவ்வளவு ஏமாற்றங்கள், எவ்வளவு ஏளனங்கள், இவ்வளவுக்கு மத்தியில் நான் கடந்து வந்தேன். இப்ப எனக்கு 48 வயசாகுது. இன்னும் 2 வருஷம் போனா 50 ஆண்டு. வாழ்க்கையில 3ல் 2 பகுதி முடிச்சிட்டேன். இன்னும் இருக்கிறது, எஞ்சி இருக்கிறது ஒரு பகுதி. பலத்தின் மிகுதியால் 80 ஆண்டுகள் என்று வேதம் சொல்லுது. ஆயுசு நாட்கள் 70 வருஷம் தான். கர்த்தருடைய கேரண்டி கார்டு 70 தான். ஒருவேளை பலத்தின் மிகுதியால் திருவந்து எடுக்கிறோம்ல, புல்ல திங்குற காண்டாமிருகத்துக்கு ஒரு பலன் இருக்குன்னா, கர்த்தருடைய சரீரத்தையும் ரத்தத்தையும் புசிக்கிற எனக்கு கர்த்தர் நிச்சயமாய் ஆயுசு நாட்களை பெருகப்படுவார் என்று நம்புகிறேன். 80 ஆண்டுகள். 80 வயசுக்கு பிறகுலாம் இந்த உலகத்துல வாழக்கூடாது. லொக்குள்ள இருமிக்கிட்டு அப்படி இப்படிலாம் இருக்கக்கூடாது. அப்படியே கண்ணை மூடி ஆராதிக்கணும். நம்முடைய ஆவி கர்த்தருடைய போய் சமூகத்துல சேரணும். அதுதான் சந்தோஷம். 80 வயசுக்கு மேல போனா ஜனங்களே, பிள்ளைகளே, பேர பிள்ளைகளே, என்னடா இவர் ரொம்ப பெரிய இடைஞ்சலா இருக்காருன்னு சொல்லி அவங்களே கொண்டு போய் அடக்கம் பண்ணிட்டு வந்துடுவாங்க. இந்த காலங்கள் அப்படி இருக்குது. நான் என்ன சொல்ல பிரியமானவர்களே, பஞ்சங்கள், ஓயாத பஞ்சங்கள் வரக்கூடாது. என் வயசுல நிறைய பாடுகள் ஊடா கடந்து போயிருக்கிறேன். ஆண்டவரே நான் சொல்லுவேன், நீங்க கூட சொல்லி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே நீ என்னை அடிச்சு திருத்த வேண்டாம், உடைய வார்த்தையால சொல்லுங்க. எக்ஸாக்ட்லி என்கிட்ட என்னதான் பிரச்சனை, இந்த பிரச்சனை நான் மாத்திக்கணும்னு நீங்க என்கிட்ட ஒருவேளை காதுல சத்தங்கள் மூலமா பேசலாம், அல்லாவிட்டால் கனவுகள் மூலமா தேவன் பேசலாம், இல்லைன்னா தேவன் சொப்பனங்கள் மூலமா பேசலாம், இல்ல உனக்கு உத்தரவாதம் சொல்லுகிறவருடைய ஊழியக்காரர் மூலமாய் கர்த்தர் உன்னோடு பேசுவார். ஊழியக்காரர் சொல்ற வார்த்தைக்கு காதுல கேளுங்க. பாஸ்டர்கிட்ட கேளுங்க, பாஸ்டர் என்னை பத்தி ஆண்டவர் என்னதான் நினைக்கிறார் சொல்லுங்க பாஸ்டர், நான் திருத்திக்கிறேன், நான் மாத்திக்கிறேன், எனக்கு வேண்டியது ஆசீர்வாதம், அதுக்கு நான் என்ன செய்தா என்னை தேவன் ஆசீர்வதிப்பார், அதை மட்டும் கேளு. பிராயச்சித்தம் என்ன? 3 வருடம் அவ்வளோ நாள் பல்ல கடிச்சிட்டு ஓட்டேன். நிறைய பேர் பிரச்சனை வந்தால் என்ன பண்ணுவாங்கன்னா, தங்களால் முடிஞ்ச எல்லா முயற்சி பண்ணி பார்த்து ஒன்றுமே முடியாத பட்சத்தில் இயேசுக்கிட்ட வருவாங்க. ஒரு அம்மா சொன்னாங்க, மாஸ்டர் ஸ்டான்லி ஹாஸ்பிட்டல் போனேன், கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போனேன், பிரைவேட் ஹாஸ்பிட்டல் போனேன், அப்போல்லோ ஹாஸ்பிட்டல் போனேன், எல்லாரும் கை விட்டாங்க பாஸ்டர். கடைசியாக அந்த பிரதருக்கு நீங்கள் ஜெபம் பண்ணுங்க, ஒருவேளை பழிச்சா பழிச்சு பாருங்க. நான் எல்லாரும் கை விட்ட பிறகு ஒருவேளை கர்த்தர் காப்பாற்ற மாட்டாரான்ட்டு வரக்கூடாது. முதலாவது எடுத்தது கர்த்தர்கிட்ட வாங்க. எல்லா மனுஷ மூளையில் என்னென்ன அறிவு ஐடியா இருக்குதோ எல்லாம் செஞ்சு பார்க்க வேண்டியது. எல்லாம் மூடி கடைசி நேரத்தில் போனால் டாக்டர் கூட காப்பாற்ற முடியாது. ஏமா இவ்வளோ நேரம் என்னமா பண்ண, முதல்ல கொண்டு வரக்கூடாதுன்னு கேட்குறான் டாக்டர். ஒரு மனுஷனே அப்படி கேட்கும்பொழுது கர்த்தர் கேட்க மாட்டாரா? உன் வாழ்க்கையில் பிரச்சனை வந்த உடனே நீ ஏங்கிட்ட வா, கர்த்தரிடத்தில் விசாரியுங்கள். மனுஷன்ட்ட போய் விசாரிச்சுன்னா நீ பாவம் செஞ்சுட்ட, அதான் உனக்கு இந்த அடி விழுந்துச்சுன்னு சொல்லுவான். மனுஷனுக்கு எப்பவுமே நம்மளை குற்றப்படுத்துறதா வேலை. ஆனால் ஆண்டவர் எவ்வளவேனும் நம்மை கடிந்து கொள்ளாத தேவன், நம்முடைய புத்தியினங்களை மன்னிக்கிற தேவன், நம்மை உண்டாக்கிட்டவர் அல்லவா. நம்ம அப்பாவுக்கு நம்முடைய பலகீனம் என்னன்னு தெரியாதா என்ன? அவருடைய கண்களுக்கு முன்பு நாம் முழுமையாக நின்று கொண்டிருக்கிறோம். ஆண்டவருக்கு முன்பு நம்ம எதையும் மறைக்க முடியாது, எதையும் ஒழிக்க முடியாது. அவர்கிட்ட சொல்லுங்கப்பா, ஆண்டவரே நான் என்ன செஞ்சா நீங்க என்ன ஆசீர்வதிப்பீங்க, ஒரு வார்த்தை சொல்லுங்க ஆண்டவரே. தாவீது அப்படிதான் போய் கேட்டான். அப்ப ஆண்டவர் சொன்னாரு, உனக்கு முன்னாடி இருந்த ராஜாவா இருந்த சவுல் கிபியோனியர்கள் கொஞ்சம் பேரை கொன்று போட்டான். யார் இந்த கிபியோனியர்கள்? ஒரு அப்ராணி சனங்க. நிறைய நேரத்தில் யாராவது ஊருக்கு இழைச்சவன் எவனாவது இருப்பான், அவனை பிடிச்சி அடிக்கிறது. இவன் செய்யற எல்லா தப்புக்கும் அவன் மேல கொண்டு போய் போட்டுறது. இவனாலதான் நான் கேட்டேன், இவங்க வீட்டுக்குள்ள செய்யற தப்பு தெரியாது, அந்த கடைசி தெரு சங்கர் தான் என் பிள்ளைய முழுசா கெடுத்துருச்சு அம்மா கறி சொல்லுவான். இவன் பிள்ளை ஊரெல்லாம் கெடுக்கும், அது அந்த அம்மாவுக்கு தெரியாது. அந்த பிள்ளையால தான் என் பிள்ளை கெட்டான். இல்லை 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 இல்லை, ஒன்ன நீ நல்லவன் ஆக்கிக்கிறதுக்காக அடுத்தவனை கெட்டவன் ஆக்கினா அது ஆண்டவருடைய பார்வையில பாவமா இருக்கு. நீ என்ன தப்பு செய்யறத கேளு, அதை திருத்திக்கோ. கிபியோனியர்கள் கொஞ்சம் பேரை சவுல் ரத்த பிரியனா இருந்து கொன்று போட்டான். அந்த கிபியோனியர்கள் தேவனை நோக்கி முறையிட்டாங்க, ஆண்டவரே ஒன்றும் தெரியாத அப்ராணி நாங்க சும்மா இருந்தோம், இவன் இந்த ராஜா சவுல் இஸ்ரவேல் மக்களை திருப்தி பண்ணும்போது எங்களை கொண்டுட்டானே அப்படின்னு கர்த்தரை நோக்கி முறையிட்டாங்க. அதனாலதான் இந்த பஞ்சம் உண்டாயிற்று. 2 சாமுவேல் 21 வசனம் 1.
தாவீதின் நாட்களில் 3 வருஷம் ஓயாத பஞ்சம் உண்டாயிருந்தது. அப்பொழுது தாவீது கர்த்தருடைய சமூகத்தில் விசாரித்தான். கர்த்தர் கிபியோனியரை கொண்டு போட்ட சவுலுக்காகவும் இரத்த பிரியரான அவன் வீட்டாருக்காகவும் இது உண்டாயிற்று என்றார். இது என்ன ரொம்ப ஆச்சரியம் அப்படின்னா, ஆண்டவர் சொன்னாரு, நான் உனக்கு எதுவும் பிராயச்சித்தம் செய்யறதுக்கு சொல்ல மாட்டேன். கொன்று போட்ட அந்த கிபியோனியர்கள் இருக்காங்களே, அந்த கிபியோனியர்கள்ட்டே போய் கேளு, அவன் என்ன சொல்றானோ அதை நீ செய்யி, அப்போ உனக்கு ஆசீர்வாதம். 14 அந்த 21 அதிகாரம் 14 வசனத்துல போட்டிருக்கும், அப்பொழுது கிபியோனியர்கள் சொல்லி முடிச்ச பிராயச்சித்தத்தை செய்து முடித்த பின்பு தேவன் அந்த தேசத்திற்காக செய்தப்பட்ட வேண்டுதலை கேட்டருளினார். நல்லா தெரிஞ்சுக்கிங்க, நீங்க தலைகீழ நின்னாலும் கர்த்தர் நினைக்கிற மாதிரி வாழ தொடங்கினாதான் ஆசீர்வாதம். நிறைய பேர் நினைக்கிறது என்னன்னா, கடவுளை நம்ம இஷ்டப்படி நம்ம திருத்திட முடியாதா? உன் பொண்டாட்டியவே மாற்ற முடியல, பிள்ளைகளை மாற்ற முடியல, இவர் 40 நாள் உபவாசம் போட்டு கர்த்தரை மாத்துறாராம். உபவாசங்கள் கர்த்தரை மாற்றாது, உபவாசங்கள் உன்னை மாற்றும். மனுஷனாலேயே மனுஷனை மாற்ற முடியல, அப்புறம் எப்படி நீ தேவனை மாற்றுவ? நிறைய பேர் தங்களோட சுய இச்சைகள் நிறைவேறும்படியாக உபவாசம் எடுப்பாங்க. அப்படியெல்லாம் எடுக்கக்கூடாது. ஆண்டவர்கிட்ட போய் கேட்கணும், ஆண்டவர் என்னப்பா என்னப்பா? ஆண்டவர் சொன்னார், அப்பா எனக்கு எதுவும் பிரச்சனை இல்லை, நீ கிபியோனியர்கள்ட்ட போய் கேளு. அந்த கிபியோனியர்கள் என்ன சொல்றாங்கன்னா, சவுல் செத்து போயிட்டான், அவன் வீட்டு 7 பிள்ளைகளை தூக்கி தூக்கில் தொங்க விடு, தூக்கில் போட்டு தான் ஆகணும். Address: Pastor S. Chandrasekharan, Glorious Church, Old Number 13, New Number 23, Main Street, Kondithok, Chennai 600079, India. Cell number 9444069381, 9444178247. Website: www.gloriouschurchinpastorses.com. Email: chandrasekharan@pastorses.com, gloriouschurch@yahoo.com, www.youtube.com/gloriouschurchindia.